இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் சீரியஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அதில் வந்து ஒரு 2 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். என்னென்ன டாபிக் அப்படின்னா சுருக்குக அப்படிங்கிற டாப்பிக்கும் மீச்சிமா மற்றும் மீப்போவா இந்த 2 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் சரிங்களா. ரெண்டுமே சப் ஹெட்டிங்காக பிரிச்சுட்டு அந்த ஹெட்டிங்கில் என்னென்ன சம் இருக்குது என்னென்ன மாடல் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்போம். அது போக பிஒய்க்கு செட்டு நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெர்சன்டேஜை வந்து நம்ம 3 கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்ல என்னென்ன சம்மெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். 7th முடிச்சதுக்கு அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம் சரிங்களா. இதுல தான் क्वेश्चंस வந்து நமக்கு ரிப்பீட்டடா நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. கடைசியா வழக்கம் போல பிஒய்க்கு செட் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பிஒய்க்குல வந்து கொஞ்சம் நிறைய சம்ஸ் இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா. பெர்சன்டேஜ்ல ஸ்கூல்ஸ் புக்ல கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிஒய்க்குல வந்து நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க சரிங்களா. அது எல்லாமே பார்க்க போறோம். மொத்தமா இந்த 3 ஹெட்டிங் தான் பார்க்க போறோம். 7th 8th பிஒய்க்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் 7th பார்க்கலாம். 7th போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு பெர்சன்டேஜ்னா என்னன்னு தெரியணும் சரிங்களா. பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம முதல்ல எங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணும்போது 10th எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தமிழ்ல ஒரு 85, மேக்ஸ்ல ஒரு 95, சயின்ஸ்ல ஒரு 90, சோசியல் சயின்ஸ்ல ஒரு 90 சரிங்களா. அப்போ 0 1 9 18 27 36 44ன்னு வரும் சரிங்களா. அப்போ மொத்தமா நான் எவ்வளோ மார்க்குக்கு டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னா 500 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 440 மார்க் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதுல பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி ஒரு தடவை பார்ப்போம். மொத்தமா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதை டோட்டல் சப்ஜெக்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆவரேஜ், சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்களா அப்போ இன்ட்டு 100. பெர்சன்டேஜ் கேட்டாலே இன்ட்டு 100. கீழே 1 போடுவேன் மேலே 1 போடுவேன் சரிங்களா. கீழே வந்து என்ன அப்படின்னா மொத்த பகுதி, மேலே வந்து நமக்கு தேவையானது அல்லது அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. அவங்க ஒரு சில இந்த இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. இந்த 7th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டாலே மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பெர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பெர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100. கீழே வந்து மொத்த பகுதி, மொத்தமாக எவ்வளோ மார்க்கு டெஸ்ட் எழுதியிருக்கோம் 500. மேலே வந்து நமக்கு தேவையானது அல்லது கண்டுபிடிக்க சொன்னது. நமக்கு தேவையானது அந்த 10th பெர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் இருக்கும் 440 அவ்வளோதான் சரிங்களா. கீழே மொத்த பகுதி, மேலே நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 எடுத்துக்கலாம். 1 இங்கே 8 5 40, மிச்சம் 4 8 5 40. அப்போ 88% வரும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இதில் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு கீழே வந்து மொத்த பகுதி, மேலே வந்து நமக்கு தேவையானது அல்லது அவங்க கண்டுபிடிக்க சொன்னது, கண்டுபிடிக்க வேண்டியது. பெர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்ட்டு 100 சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு சமா பார்ப்போம். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும் சரிங்களா. ஸோ சதவீதம் என்பது ஒரு சும்மா டெஃபினேஷன் சரிங்களா. ஏ பெர்சன்டேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பெர்சன்டேஜை எடுத்துடணும் அப்படின்னா பை 100 சரிங்களா. இது ஏ பை பி, இதை வந்து பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 100.
பெர்சன்டேஜா மாற்றணும், பின்னத்தை பெர்சன்டேஜா மாற்றணும்னா இன்ட்டு 100, பெர்சன்டேஜை எடுத்துடணும் அப்படின்னா பை 100. இங்கே அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் பெர்சன்டேஜ் என்பது எக்ஸ் பை 100. எக்ஸ் பெர்சன்டேஜ் டினோட்ஸ் தி ஃபிராக்ஷன் எக்ஸ் பை 100. ஓகே, ஏ பை பியை சதவீதமாக மாற்றுதல். அப்போ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100. ஏ பை பி இஸ் டிரான்ஸ்பர்டு டு பெர்சன்டேஜ், ஏ பை பி இன்ட்டு 100%. ஃபர்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். எனக்கு பின்னங்களை சதவீதமாக மாற்றுக. ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக்ஷனை நம்ம எதுவாக மாற்ற போகிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். இப்போ தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். ஏ பை பியை பெர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணால் போதும்னா ஏ பை பி இன்ட்டு 100 போட்டால் போதும். இங்கே அதை தான் பண்ண போகிறோம். 1/5 பெர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போது இன்ட்டு 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 20% வரும். ஓகே, அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் சதவீதமாக மாற்றுக. பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 7/4 இன்ட்டு 100. 1 இங்கே 8 மிச்சம் 2 25. அப்போ 175% வரும். ஓகே, 20 இலை 140, 5 இலை 35. அப்போ 175. அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. அதே கான்செப்ட் தான். சரிங்களா, சதவீதமாக மாற்ற சொல்றாங்க. அப்போ இன்ட்டு 100. அடுத்து இதுவும் அதே தான், மொத்தமாக கொடுத்துருக்கோம். பின்னங்களை சதவீதமாக மாற்றுக. 23/100 வந்து இந்த சம்ம தான் கொடுத்துருக்கோம். ஓகே, 23/30 இதுதான் இங்கே இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இதை பாருங்களேன். 13/25 பெர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இன்ட்டு 100. 1 இங்கே 4, 13 நாளா 52%. இங்கே 18/5 பெர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இன்ட்டு 100. 1 இங்கே 2 0. அப்போ 360% வரும். ஓகே, சிம்பிள். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு வருஷம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாடலில் ஒரு சில சம்ஸ் கேட்டிருந்தாங்க. பின்னத்தை சதவீதமாக மாற்றுதல், சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல். இது எல்லாமே நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்ஸ் தான். சரிங்களா, போனதில் என்ன சொல்றாங்க, ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை எதுவாக மாற்ற சொல்றாங்கன்னா சதவீதமாக மாற்ற சொன்னாங்க. இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா சதவீதம் கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்ற சொல்றாங்க. சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, இந்த பெர்சன்டேஜை மட்டும் எடுத்து விட்டு எழுத போகிறோம். 60% இருக்கா, பெர்சன்டேஜை எடுத்து விட சொல்றாங்க. அப்போ 60 எடுத்து விடணும் அப்படின்னா பை 100. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். 3/5 இங்கே 125. பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா பை 100. 25ஆல டிவைட் பண்ணுங்க. 25 4 100, 25 5 125. இங்கே 3/5 பெர்சன்டேஜை எடுத்து விட்டா என்ன வரும்னா பை 100. சரிங்களா, இப்போ இந்த இங்கே இருக்கிற 5 அப்படி கீழே வந்துடும். 3/5 இன்ட்டு 100. இது எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அப்படியே பெருக்க தான் செய்யணும். 3 இன்ட்டு 500 வரும். சரிங்களா, இது பாருங்களேன். இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்ன மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா 28 3 54, 54 + 1 55/3 பெர்சன்டேஜ்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த பெர்சன்டேஜை எடுத்து விடணும். அப்போ பை 100. 55/3/100ன்னு வரும். இங்கே இருக்கிற 3 அப்படியே கீழே வந்துடும். 3 இன்ட்டு 100. 11 5 55, 25 100. அப்போ 11/60ன்னு வரும். சரிங்களா, பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன்லாம் மாற்றிட்டோம். சரிங்களா, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லைட்டாக பார்த்துடலாம். A/B/Cன்னு இருக்கு. அதாவது மேலே பின்னம், கீழே வந்து சிங்கிள் நம்பராக இருக்கு, நடுவில் ஒரு டிவிஷன் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்துடும். A/B இன்ட்டு சின்னு வரும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது இது வந்து என்ன அப்படின்னா மேலே சாதாரண நம்பராக இருக்கும், கீழே வந்து பின்னமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். சரிங்களா, ஏன்னா இதுலலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவாங்க. சரிங்களா, மேலே பின்னம் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கீழே பின்னம் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி.
மேலே இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்துடும். கீழே பின்ன இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் அப்படியே மேலே வந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னா ஏ இந்த வகுத்தல் வந்து என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது அப்படியே தலைகீழா போகும். சி பை பி. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஏ இன்ட்டு சி பை பின்னு வரும். ஃபர்ஸ்ட் மேலே பின்னம், அடுத்து கீழே பின்னம், மூணாவது வந்து ரெண்டுமே பின்னமாக இருக்கும். மேலேயும் பின்னமாக இருக்கும், கீழேயும் பின்னமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மேலே உள்ளதை அப்படி எழுதிருங்க. ஏ பை பி. இந்த வகுத்தல் வந்து என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது அப்படியே தலைகீழா போகும். டி பை சி. அப்போ ஆன்சர் வந்து ஏ இன்ட்டு டி பை பி இன்ட்டு சி. இந்த மூணு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து தசம எண்களை சதவீதமாக மாற்றுதல். ஓகேவா? தசம எண்கள்லாம் என்ன அப்படின்னா டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெசிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா பாயிண்ட் வச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்னவா மாற்ற சொல்றாங்க அப்படின்னா பெர்சன்டேஜா மாற்ற சொல்றாங்க. சரிங்களா? ஆல்ரெடி இந்த எல்சிஎம் ஹசிஎஃப்ல தசம எண்களுக்கு எல்சிஎம் அண்டு ஹசிஎஃப் பார்த்துருப்போம். கரெக்டா பார்த்துருப்போம். சரிங்களா? அங்கே ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதை லைட்டாக பாருங்க. அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போறோம்னா கன்வெர்ட் த கிவன் டெசிமல் டு பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜா மாற்ற சொல்றாங்க. அப்போ இன்ட்டு 100 போட்டால் போதும். 0.85 இன்ட்டு 100. அப்போ 2 0 இருக்கா? அப்போ 2 0க்கு இந்த புள்ளி வந்து 2 இது தள்ளி வரும். 1 2. அப்போ 85% வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்கே 0.05 பெர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 2 0க்கு இங்கே இருக்கிற புள்ளி ஒரு 2 இது தள்ளி வந்துடும். தள்ளி வந்தால் 5% அப்படின்னு சொல்லி வரும். இந்த இதில் பாருங்களேன் 0.3 இன்ட்டு 100. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பரு, இங்கே 2 0, இங்கே 2 நம்பரு 2 0. ஆனால் இங்கே பாருங்களேன் 2 0 இருக்கு, ஒரு நம்பர் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு 0க்கு இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்போ நம்ம கையில் என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கு, அது போக ஒரு 10. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 30% வரும். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்து அங்கே பாருங்க, இதை பெர்சன்டேஜாக மாற்றணும். மாற்றினா ஒரு 2 0க்கு இங்கே இருக்கிற புள்ளி ஒரு 2 இது தள்ளி வந்துடும். அப்போ 225%. ஓகே. இப்போ என்ன பார்த்துருக்கோம்? தசம எண்களை சதவீதமாக மாற்றிருக்கோமா? இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே 7th புக்ல அடுத்தடுத்த கான்செப்டா இருக்கும். சரிங்களா? பெர்சன்டேஜை எடுத்து விடணும். எடுத்து விடணும்னா என்ன பண்ணுவோம்? பை 100 போட்டால் போதும். 58%. அப்போ 58/100 பெருக்குனா இங்க இருக்கிற புள்ளி இங்க போகும், வகுத்தா இங்க இருக்கிற புள்ளி இங்க வரும். 2 0 இருக்கா? அப்போ இங்க இருக்கிற புள்ளி 2 இது தள்ளி வரும். 1 2 3க்குள்ள வந்து நிற்கும். அப்போ புள்ளி 58. புள்ளி வச்சு எழுதிட்டேன்னா புள்ளி வச்சு எழுதினாலே அது வந்து தசம எண்கள், நமக்கு டெசிமல் நம்பர். அடுத்து 8%. பெர்சன்டேஜ் எடுத்து விடணும்னா என்ன பண்ணுவோம்? பை 100. இப்போ பாருங்களேன், இங்க 2 0 இருக்கு, மேல 2 நம்பர் இருக்கு. இங்க 2 0 இருக்கு, ஆனா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 3க்குள்ள ஒரு 0 போட்டுக்கோங்க. ஒரு நம்பருக்கு இடது பக்கம் எத்தனை 0 போட்டாலும் எனக்கு மதிப்பு மாறாது, அதே தான் வரும். 8 அப்படின்னா 8 மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் எத்தனை 0னாலும் நான் போட்டுட்டே போகலாம். இதே இது 8க்கு அந்த பக்கம் நம்ம 0 போடக்கூடாது. ஏன்னா போக போக மாறிட்டே வரும். 80 800 8000 80,000 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ 2 0க்கு இங்க இருக்கிற புள்ளி 2 இது தள்ளி வந்துடும். அப்போ புள்ளி 0.8 வரும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து 30/100. ஒரு 0க்கு ஒரு 0, இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ இங்க இருக்கிற புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வரும். அப்போ புள்ளி 3%. சரிங்களா? அடுத்து 4வது 1.25%. அப்போ பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்களேன். எடுத்து விட்டா என்ன வரும்? 1.25% எடுத்து விட்டா பை 100. இதுவும் அதே மாதிரி தான். 2 0 இருக்கு, ஆனா புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒரு 0 நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அப்போ 2 0க்கு இங்க இருக்கிற புள்ளி 1 2 2 இது தள்ளி வந்து இங்குள்ள வந்து நிற்கும். அப்போ புள்ளி 0 1 2 5ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா
பின்னத்தை வந்து சதவீதமா மாற்றுதல். ரெண்டாவது வந்து பர்சன்டேஜை வந்து பின்னமாக மாற்றிருப்போம், ஃப்ராக்ஷனாக மாற்றிருப்போம். மூணாவது கான்செப்ட் வந்து டெசிமல் நம்பர் என்னவா மாற்றிருப்போம் அப்படின்னா பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருப்பாங்க. நாலாவது கான்செப்ட் வந்து பர்சன்டேஜை டெசிமல் நம்பராக மாற்ற சொல்லியிருப்போம், பின்னமாக மாற்ற சொல்லியிருப்போம். அதுதான் கடைசி நம்ம பார்த்த கான்செப்ட். சதவீதங்களை தசம எண்ணாக மாற்றுது, சதவீதங்களை தசம எண்களாக மாற்றுது. இது 4 டாபிக் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஷின்ஸில் கேட்கல அப்படின்னாலும் இந்த புள்ளி வைக்கிற கான்செப்ட்லாம் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மென்சுரேஷன் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகேவா? மென்சுரேஷனு எங்கெங்கெல்லாம் சால்வ் பண்ணோம் அந்த இடத்துலாம் ஒரு சில இதில் தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில சம் ஹோம்ஒர்க் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. 50%. இது வந்து பர்சன்டேஜை டெசிமலில் மாற்றுங்க. சரிங்களா? இந்த ரெண்டு வந்து 3, 4 மாடல். அடுத்து இந்த 2 மாடலுக்கு 3/7 A/Bயை எதுவாக மாற்ற சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா? 3/7 2/9 1/40. சரிங்களா? அடுத்து பர்சன்டேஜை A/B ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. 26%, 13%, 75%. இந்த சம்லாம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சும்மா போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சம்முக்குள்ளே போகலாம். மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக. சரிங்களா? இந்த சம்பந்தம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது இந்த 7th ஸ்டாண்டர்டில் பார்க்குற மேக்ஸிமம் சம்ஸ்க்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னது. பர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100, கீழே வந்து மொத்த பகுதி, மேலே வந்து நமக்கு தேவையானது அல்லது அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. சரிங்களா? மொத்த பகுதி வந்து எவ்வளோ அப்படின்னா 25, இங்கே 1.75 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இந்த 2 0க்கு இந்த புள்ளி வந்து என்ன வந்துடும்னா இது ரெண்டையும் பெருக்கும் போது 2 இது தள்ளி வந்துடும். அப்போ எவ்வளோ வரும்னா 175/25 வரும். சரிங்களா? இப்போ 5 25, இங்கே 3 15, மிச்சம் 2, 7 5 25 வரும். 1 இங்கே 7ன்னு வரும். அப்போ 7% வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். சரிங்களா? இதில் இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிளாஸோட மொத்த ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 520. இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க, மேல் ஸ்டூடெண்ட்டு, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அதில் 320 பேர் சிறுவர்கள், 320. அப்போ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னா ஒரு 240ன்னு வரும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, கேர்ள்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களோட பர்சன்டேஜ் வந்து என்ன வரும் அப்படின்னா பர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100, கீழே வந்து மொத்த பகுதி, மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க 560. மேலே வந்து அவங்க கண்டுபிடிக்க சொன்னது, அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் தான். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க 240. அவ்வளோதான். ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு நாள் 4, மிச்சம் 1, 4 16, இங்கே 6
0ன்னு வரும். 6 நாளா 24, இங்கே 7, இங்கே 30. அப்போ 300/7 சரிங்களா. 4 28. அப்போ 4 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே 4, இங்கே 3, 5, 6 இருக்கு. நமக்கு 4 7s are 28 சரிங்களா. அப்போ 40 பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு சம்திங்னு வரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ் பண்ணிடலாம். வேணா டிவைட் பண்ணி பார்ப்போம். 4 28, மிச்சம் ஒரு 2 0, 7 14, மிச்சம் 6, புள்ளி வச்சு ஒரு 0, 8 56, 42.8. ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதத்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெட்டோட பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100, கீழே வந்து மொத்த பகுதி மொத்தமாக எவ்வளோ இருக்கு 20, மேலே வந்து நமக்கு தேவையானது 5ன்னு இருக்கு சரிங்களா. அப்போ 1 இங்கே 5, 5 25, 25%. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். இப்போ மொத்தமாக என்கிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா. அவர்களில் 72 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாஸு, இன்னொன்று ஃபெயிலு. எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 72 பேர். அப்போ எவ்வளோ ஃபெயில் ஆகிருப்பாங்க 3 பேர் நமக்கு ஃபெயில் சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எனில் தேர்ச்சி பெற்றதான் கேட்குறாங்க சரிங்களா. ஒரு வேளை தேர்ச்சி பெறாத அப்படின்னா இது நமக்கு தேவைப்படும். தேர்ச்சி பெற்ற அப்படிங்கிறதுனால அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். பாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100, கீழே வந்து மொத்த பகுதி மொத்தமாக எவ்வளோ பேர் 75. அது நமக்கு தேவையானது பாஸ் ஆனவங்க 72. 3 25, 75, இங்கே 4, 1 இங்கே 3 6, மிச்சம் 1, 4 3 12, 24 96% வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் இதில் எல்லாத்துலேயும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒரு சில சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 50 பேர். இதுதான் எனக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் வருகை புரியவில்லை சரிங்களா. அப்போ ப்ரெசண்ட்டு, ஆப்சண்ட்டு இந்த மாதிரி 2 விதமாக பிரிக்கிறாங்க சரிங்களா. 14 பேர் வருகை புரியவில்லை. அப்போ எவ்வளோ ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 14% வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒரு 86% வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. ப்ரெசண்ட்டு, இவங்க ஆப்சண்டீஸ். கொஸ்டின் கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எனில் வருகை புரிந்த மாணவர்களின் ஆப்சண்டீஸை கொடுத்துட்டு ப்ரெசண்ட் ஆனவங்களே எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ ப்ரெசண்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க 50 பேர் இருக்காங்க. அப்போ 50ல் 86% வந்து என்னன்னு பார்க்கணும். 86% ஆஃப் 50 இது வந்து என்னன்னு பார்க்கணும். அப்போ 86% எடுத்து விட்டா பை 100 சரிங்களா. இன்ட்டு இந்த 50, 1 இங்கே 2, 1 இங்கே 4, 3. அப்போ எவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 43 பேர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டம் சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டாட நிலையில் வேலையின் ஒவ்வொரு பகுதியின் சதவீதத்தை வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. மொத்தமாக எப்படி பிரிச்சுக்காங்க 1:2:3 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ ஏயோட சதவீதம் சரிங்களா. மொத்தம் எவ்வளோ பங்கு வேலை இருக்கு 3 + 2 5, 5 + 1 6, மொத்தம் 6 பங்கு. அதில் ஒரு பங்கு வேலையை பார்க்குறாங்க இவங்க சரிங்களா. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100 வரும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 6 இங்கே 50 வரும் சரிங்களா. அப்போ 50/3 வரும். அடுத்து பியோட சதவீதம் மொத்தம் 6 பங்கு வேலை. அதில் பி வந்து எவ்வளோ பார்க்குறாங்க 2 பங்கு பார்க்குறாங்க. அப்போ 1 இங்கே 3 வரும். பெர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100. அப்போ ஆன்சர் வந்து 100/3 வரும் சரிங்களா. அடுத்து சி வந்து எவ்வளோ வரும் மொத்தம் 6 பங்கு. அதில் சி வந்து 3 இன்ட்டு 100. 1 இங்கே 2, 1 இங்கே 50 சரிங்களா. அப்போ
50%. இங்கே 50/3 100/3 50% அப்படின்ற மாதிரி வரும் ஆன்சரு. அடுத்த சம். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 இருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்றாங்க, 90 ரூபா இருந்துச்சு. அது எவ்வளோவா குறைஞ்சிருக்கு, 50 ரூபாயா குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ விலை கம்மியாயிருக்கு, 40 ரூபா நமக்கு கம்மியாயிருக்கு. சரிங்களா, அந்த குறைவோட சதவீதம் தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி சம்மில் இந்த மாதிரி ஒரு 2 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் புக்லையும் ஒரு சம்மு பார்ப்போம். ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரைஸ் இருக்கும், அது ஒன்று அதிகரிக்கும் அல்லது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை அப்படியே கீழே போடுங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 40, அதை மேலே போடுங்க. இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 400/9 வரும். இது கேன்சல் ஆகாது, கலப்பு பின்னமா எழுதிருங்க. 9 36 மிச்சம் 4, 9 36 மிச்சம் 4. அப்போ மேலே உள்ளது ஃபர்ஸ்ட், வந்த மீதி மேலே எதால டிவைட் பண்ணுமோ அது கீழே. 44 4/9%. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து அடுத்த மாடல். ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது. இங்க விலை குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம், இங்க வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டா, 5 லட்சத்துல இருந்து எவ்வளவா அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க, 8 லட்சமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எவ்வளவு விலை கூடி இருக்கு, ஒரு 3 லட்சம் ரூபாய் விலை வந்து எனக்கு கூடியிருக்கு. அதிகரிப்பு சதவீதம்னு கேட்குறாங்க. அதிகரிப்பு சதவீதம் பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. சரிங்களா, பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால கீழே வந்து மொத்த பகுதி, மேலே வந்து நமக்கு தேவையானது. அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி சம்மில் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார்டிங்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே போடுங்க. மேலே வந்து அதிகரிச்சா அதிகரிப்பு எவ்வளவு, குறைஞ்சா குறைஞ்சது எவ்வளவு. இப்போ வந்து ஒரு 3 லட்ச ரூபா அதிகரிச்சிருக்கு, அப்போ மேலே 3 போடுங்க. 1 இங்கே 2 0. அப்போ ஆன்சரு 60% வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கீழே வந்து மொத்த பகுதி, மொத்தம் எவ்வளோ பத்திரிகை இருக்கு, 70 பத்திரிகை இருக்கு. அதில் மேலே நமக்கு தேவையானது நகைச்சுவை பத்திரிகை எத்தனை இருக்கு, 14. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. ஒரு 0க்கு 1 0, 1 7 7 7 14. அப்போ ஆன்சர் வந்து 20% வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். சரிங்களா, அடுத்து ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், இங்கிலீஷில் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா மொத்தம் 25 மார்க்கு, அதில் 20 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்து அறிவியல் பாடத்தில் 40க்கு 30, சயின்ஸில் வந்து டோட்டலாக 40 மார்க்கு, அதில் 30 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து கணித பாடத்தில் மேக்ஸில் வந்து மொத்தம் 80 மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க, அதில் 68 மார்க். இதெல்லாம் அவங்களோட ஸ்கோர். சரிங்களா, இப்போ கொஸ்டின் கடைசி என்ன கேட்குறாங்க, இனி அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கீழே வந்து எல்லாமே ஒரே மார்க்குக்கு டெஸ்ட் எழுதியிருந்தோம் அப்படின்னா எதில் ஹை மார்க்கோ அதுதான் நமக்கு ஹை பர்சன்டேஜாக இருக்கும். சரிங்களா, ஆனால் நம்ம எழுதின டெஸ்ட் எல்லாமே வேற வேற மார்க்கில் இருக்குது. சரிங்களா, அப்போ இண்டிவிஜுவலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதில் எது அதிகமாக வருதோ அதை நம்ம எடுக்கணும். சரிங்களா, இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் பாருங்க. இங்கிலீஷில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், பர்சன்டேஜ்னு கேட்டாலும் என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100. 1 இங்கே 4, 20 நாங்கள் 80ன்னு வரும். சரிங்களா, அதே மாதிரி சயின்ஸ் 30/40. பர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100. ஒரு 0 1 0, 2 4 2 10, 1 2 15 2 30. அப்போ 15 5 75%, இங்கே 80%. அடுத்து மேக்ஸோட பர்சன்டேஜ் மொத்தம் 80 மார்க் டெஸ்ட் இருக்கும், அதில் 68 மார்க்கு. பர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100. ஒரு 0 1 0, 2 8
ஐ 2 10, 1 இங்கே 1 4 4 17 சரிங்களா, 85%. அப்போ எதில் ஹை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கணித பாடத்தில் தான் அதிக பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம். 85% இங்கே மேக்ஸ். இதுவும் சேர்த்து கொடுக்கலாம் சரிங்களா. அடுத்து இந்த சம்பந்தம் நமக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் இருந்து முறையே கல்வி, சேமிப்பு, பிற செலவு, கல்வி, சேமிப்பு, பிற செலவு 2:1:3 என்ற விதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக சரிங்களா. இது கல்வி, இது சேமிப்பு, இதுதான் பிற செலவு. இதோட பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மொத்தமா எவ்வளோ இருக்கு, மொத்தம் எவ்வளோ பங்கு, 4, 6 பங்கு. அதுல பிற செலவுகள் வந்து 3ன்னு வரும் சரிங்களா. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100ன்னு வரும் சரிங்களா. அப்போ 1 இங்கே 2, 1 இங்கே 50ன்னு வரும். அப்போ மொத்தமா செலவுக்கு மட்டும் நான் எவ்வளோ செலவு பண்றேன் அப்படின்னா 50%. என்னோட சேலரியில பாதியை வந்து நான் வந்து பிற செலவுக்காக செலவு பண்றேன் சரிங்களா. இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த நான் செலவு பண்ற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்தம் 6 பங்கு, அதுல 3 பங்கு நான் செலவு பண்றேன் கரெக்டா. இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் பாதிக்கு பாதி நான் செலவு பண்றேன். எதுல அப்படின்னா என்னோட 18,000 சம்பளத்துல. அப்போ 1 இங்க 3 18 3, அப்போ 9,000 நான் செலவு பண்றேன் சரிங்களா. அப்போ செலவோட பெர்சன்டேஜ் கீழே வந்து மொத்தம் 18,000, அதில் மேலே வந்து நம்ம செலவு பண்ணுறது 9,000. பெர்சன்டேஜ்னு கேட்குறதுனால இன்ட்டு 100, 3 0க்கு 3 0, 1 இங்கே 2, 1 இங்கே 50% சரிங்களா. எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சி பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் 50 தான் வரும். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணாலும் நமக்கு 50 தான் வரும் சரிங்களா. இதுவும் நமக்கு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. அடுத்து இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் என்ன? ப்ரௌனோட பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ இருக்கு, எனக்கு 50 இருக்கு. அதில் வந்து ப்ரௌன் கலர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100, 1 இங்கே 2, அப்போ ஆன்சரு 30% அப்படின்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஒரு மட்டை பந்தனி, ஒரு கிரிக்கெட் டீம் வந்து மேட்ச் விளாட டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்க. அதில் 70 போட்டிகளில் வெற்றி, 70 போட்டிகளில் வின் பண்ணிட்டாங்க. 28 போட்டிகளில் தோல்வி, 28ல் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. 2 போட்டிகளில் முடிவு எதுவும் இல்லை, 2 போட்டிகளில் நோ ரிசல்ட், என்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எனில் வெற்றி சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வின் பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட ஃபார்முலா என்ன, கீழே வந்து மொத்தம், மேலே வந்து நமக்கு தேவையானது. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100 சரிங்களா. மொத்தமாக நம்ம எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 70 மேட்ச்ல வின்னு, 28ல் வந்து தோத்துருக்கேன், 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 30 கரெக்டா. 70 + 30 100. நமக்கு தேவையானது எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அந்த பெர்சன்டேஜ். அப்போ மேலே 70. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100, இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 70%, 70% நமக்கு ஆன்சராக வரும் சரிங்களா. அடுத்து 2015ஆம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவு சீட்டு 1500 இருந்தது. தற்போது அதன் விலை 18% உயர்ந்தால் நுழைவு சீட்டின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஒரு டாபிக் பார்ப்போம், நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்ப்போம் சரிங்களா. அது இப்போ லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா. பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே இந்த கான்செப்டே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ கடைக்கு போகிறோம் சரிங்களா. ஒரு கடைக்கு போகிறேன், பேனா வாங்குறேன். அந்த பேனாவோட விலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்
ஒரு 50 பேனா வாங்குறேன். சரிங்களா? 50 பேனாவோட விலை வந்து எவ்வளோ அப்படின்னா ₹150 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ திருப்பி நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் எவ்வளோ பேனா வாங்குறேன்னா ஒரு 100 பேனா வாங்குறேன். சரிங்களா? இது ஒரு கேஸு. சரிங்களா? அடுத்து திருப்பி வழக்கம் போல 50 பேனா ₹150. திருப்பி கடைக்கு போறேன், 25 பேனா வாங்குறேன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதுதான் எனக்கு பேஸ் கேஸ். சரிங்களா? 50 பேனா ₹150. இப்போ பேனாவோட எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா என்னவாகும்? விலையும் நமக்கு அதிகரிக்கும். கரெக்டா? இங்க பாருங்களேன், பேனாவோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த விலையும் நமக்கு என்னவாகும்? குறையும். ஏன்னா 150க்கு கம்மியா தான் அமௌண்ட் ஆகும். இந்த பக்கம் கூடும் போது இந்த பக்கமும் கூடணும், இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கமும் குறையணும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மாறலா இருந்தா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடணும். இந்த பக்கம் தான் எனக்கு ரெண்டுமே தெரியும், இந்த பக்கம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்களா? அப்ப தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடணும். 25/50 இன்ட்டு இதை அப்படியே போடுங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒன்று இங்க 3, அப்போ 25 3 ₹75 அப்படின்ற மாதிரி வரும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், 2015 ஒரு வேர்ல்டு கப் நடக்குது. அப்போ வந்து டிக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 1500. இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அப்போ 100% இருக்கும்போது எனக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1500. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 18% விலையை உயர்த்தினா என்ன வரும்? ஆல்ரெடி ஒரு 100, 18% உயர்த்தினா 118%. விலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா விலையும் என்னவாகும்? கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 118/100 இன்ட்டு 1500. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். 8 40 மிச்சம் 4, 1 5 9, 1 5 8, 1 1 0 7 1 1770 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1500ல 18% எவ்வளோன்னு பாருங்க. 18/100 இன்ட்டு 1500. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. இப்போ இந்த 15 8 பெருக்கணும். ஒரு அமௌண்ட் வருமா? அந்த வந்த அமௌண்ட்டை இதோட கூட்டி விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம இதை பண்ணி வச்சுக்கலாம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். அதை இந்த கான்செப்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். அதுலேயும் இந்த கான்செப்ட் தான், நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க இந்த சம். அடுத்து 8 உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. X% ஆஃப் 8ல் X% பார்த்தா என்ன வருதுன்னு சொல்றாங்க? 64 வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பெர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8 இன்ட்டு பெர்சன்டேஜ் எடுத்துவிட்டா என்ன வரும்? பை 100ன்னு வரும். ஈக்குவல் டு 64. எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 100/8. 1 இங்கே 8 8 64. அப்போ 800% வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 8ஓட ஒரு 800% பார்த்தா நமக்கு என்ன வரும்னா 64 வரும். செக் பண்ணி பார்ப்போமே. 8ல் 800%. அப்போ 8 இன்ட்டு பெர்சன்டேஜை எடுத்து விட்டா என்ன வரும்? பை 100. 2 0 2 0 8 8 64. கரெக்டாக வந்துருச்சா? இந்த மாடல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது நம்மன்னு நினைக்கிறேன். லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார். மேக்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதுறேன். சரிங்களா? அந்த எக்ஸாம்ல ஒரு 35 கொஸ்டின் வந்து நான் சரியா ஆன்சர் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஒரு 10 கொஸ்டின் வந்து நான் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சரியான பதிலின் சதவீதம், கரெக்ட் ஆன்சருக்கு பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதிலின் சதவீதம். கீழே வந்து மொத்த பகுதி, மேலே வந்து
நமக்கு தேவையானது கரெக்டு சரிங்களா. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. இப்போ மொத்த பகுதி என்ன வரும், மொத்தம் நான் எவ்வளோ கொஸ்டின் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா 45 கொஸ்டினுக்கு வந்து நான் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் கரெக்டா. அதில் 35 கரெக்டு 10 தப்பு சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் தான் சேர்த்து கவுண்ட் பண்ணும். இப்போ மொத்தம் 45 கொஸ்டின், அதில் 35 கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டு. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. 9 45, இங்கே 7 30. அப்போ 700/9 வரும் சரிங்களா. 700 9 9 54, 7 போடலாம். 9 63 சரிங்களா. ரிமைனிங் ஒரு 7 0. 9 63, மிச்சம் ஒரு 7 சரிங்களா. அப்போ 7 77/9 பர்சன்டேஜ். இது மட்டும் தப்பாளி இருக்கும் சரிங்களா. டிவைட் பண்ணது கரெக்டு. 700 9ஆல் டிவைட் பண்ணோம். 9 63, 7 0. 9 63, மிச்சம் ஒரு 7 சரிங்களா. மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதணும். வந்த மீதி மேலே எதால் டிவைட் பண்ணமோ அது கீழே சரிங்களா. 77 7/9. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 23 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. இது வந்து நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்மு. இந்த இதில் ஒரு சில சம்ஸ்லாம் நான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் புக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் சரிங்களா. 7th நல்லா பார்த்துக்கோங்க. 7th வந்து பேசிக் தான். இதில் அந்த மொதல் ஃபார்மில் மட்டும் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா கீழே மொத்தம், மேலே நமக்கு தேவையானது. பர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. இது நல்லா வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்டில் ஒரு சில ஃபார்முலா தான் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் போதும். 7th 8th ஈஸியாக முடிச்சிடலாம். பர்சன்டேஜில் என்ன கான்செப்ட் கேட்டாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.